இளையராஜா. இளையராஜா சார பத்தி சொல்லணும்னா, நம்மளுக்கு இந்த ஒரு வீடியோ இல்ல, தொடர்ந்து எத்தனை வீடியோ போட்டாலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு சாதனை பண்ணவர் தான் இளையராஜா. அப்படி அவர் பண்ண ஒரு விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அது என்னங்கிறத வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மதம் பிடித்த யானையை அடக்கிய இளையராஜா. இந்த பாடலை கேட்டா, இது எப்போ நடந்தது? ஏற்கனவே சாதனைக்கு மேல் சாதனை செய்து வரும் இளையராஜா, இப்போது இந்தியாவில் முதன்முறையாக 35 நாட்களில் ஒரு சிம்பொனியை உருவாக்கும் முடியும் என நிரூபித்து காட்டியிருக்கிறார். இதை பற்றி நாம் தேடும் பொழுது வருஷக்கணக்கில் சிம்பொனியை எழுதியிருக்கிறார்கள். ஒரு சில பேர் ஒரு சிம்பொனியை உருவாக்க 14 வருடங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இளையராஜா 35 நாட்களில் ஒரு சிம்பொனி இசையை உருவாக்கியிருக்கிறார். 35 நாட்களில் எப்படி இளையராஜாவால் இதை சாத்தியப்படுத்த முடிகிறது? அதனால்தான் அவர் அந்த உயரத்தில் இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை பற்றி இளையராஜாவிடம் கேட்டபோது இளையராஜா சொன்ன பதில் இதோ, இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சார், வந்து சாதாரண ஆள் இல்லை என்று. ஆனால் வெளியில் உள்ளவர்களுக்கு இதை பற்றி போற்றுவதற்கோ புகழ்வதற்கோ மனசு வரல. வயிறு தான் எரிகிறது. எல்லாருடைய மனதும் மாசடைந்து விட்டது. மனம் திறந்து பாராட்டுவோம் என்ற எண்ணம் வரவில்லை. மனசு சுத்தமாக இருந்தால் தானே வெளியில் தெரியும். அப்படி யாருக்குமே இல்லை. ராஜா சார் ராஜா சார் தான் என இன்னும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வேறு வழி இல்லை. இப்போது வரும் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூட நான் போட்டி போடத்தான் செய்வேன். ஹார்மோனியம் அறிமுகப்படுத்தியது, மெலோடி அறிமுகப்படுத்தது என எத்தனையோ அம்சங்களை நான் செய்திருக்கிறேன். ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு, இந்த பாட்டை கேட்குறதுக்கு யானை கூட்டம் வந்திருக்கு. உலகத்திலே சரித்திரத்தில் எந்த தலை சிறந்த கம்போசர்களின் வாழ்க்கையில் இப்படி ஒரு நடந்தது உண்டா? ஒரு குழந்தைக்கு உயிர் வந்ததும், ஒரு யானை கூட்டம் வந்து பாட்டு கேட்டு போனதும், மதம் பிடிக்க போன ஒரு யானையை வந்து பாட்டை கேட்டு தூங்கினதும் எங்கேயாவது நடந்திருக்கா? உங்கள் இசையில் ஏதோ ஒரு அப்பாற்பட்ட சக்தி இருக்கிறதே என நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இதை நானே சொல்லிக்கிட்டால் யாவருக்கு ரொம்ப தலக்கணம் என்று முத்திரை குத்தி விடுவார்கள். எனக்கு வராமல் வேற எவனுக்குடா வரும்? எனக்குத்தாண்டா வரணும் கர்வம். எனக்குத்தான் திமிரு ஜாஸ்தியாக இருக்கணும். ஏனெனில் உலகத்திலே யாரும் செய்யாததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உலகத்தில் யாரும் செய்ய முடியாததை செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு திமிர் இல்லாமல் எப்படி இருக்கும்? இதையெல்லாம் நினைக்கும் பொழுது எனக்கு திமிர் வருமா இல்லையா? ஆனால் எனக்கு திமிர் இல்லை. வெளியிலிருந்து சொல்கிறவங்க எனக்கு திமிர் இருக்குன்னு. அப்போ அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன வேணும்னாலும் பேசிக்கோ. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப கர்வம் ஜாஸ்திடா அவருக்கு என்று சொல்கிறார்கள். கர்வம் என்பது எப்போ வரும்? உண்மைதாங்க அவர் சொல்கிற ஒரு விஷயம். செம்மையாக கேட்டிருக்காரு பாருங்களேன். ஏன்னா ஒருத்தர் வந்து அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. அதனால தான் அவர் அந்த புகழோட உச்சத்தில் இருக்கார். அந்த புகழோட உச்சத்தில் இருக்கிறது நிறையா பேருக்கு வந்து பிடிக்காமல் இருக்கிறதுனால தான் அவரை வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க. அவருக்கு திமிரு, அவருக்கு கர்வம். அவருக்கு கர்வம் இருக்க தாங்க செய்யும். ஏன்னா அவர் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சுருக்காரு. ஒரு யானை கூட்டம் அவரோட பாட்டை கேட்டு உட்காந்துருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். ஒரு மதம் பிடிச்ச யானை அவரோட பாட்டை கேட்டுட்டு தூங்கியிருக்குன்னா இதுக்கு மேலாம் அவரோட பாட்டை வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லைங்க. அவ்வளோ பெரிய ஆள் தாங்க இளையராஜா சார். அவருக்கு கர்வம் என்னங்க, எல்லாமே இருக்க தாங்க செய்யும். அது இல்லாமல் போயிடுச்சுன்னா தான் வந்து தப்பாக போயிடும். ஸோ ஆனால் அப்பையும் பாருங்களேன், அவர் வாட்டுக்கு அவர் வேலையை தான் பார்க்குறாரு. ஆனால் நம்ம தான் வந்து அவரை பற்றி தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கோம். பட் அவரை புகழுங்க. அந்த அளவுக்கு அந்த மனுஷன் வந்து அவ்வளோ செஞ்சுருக்காரு. ஹி இஸ் எ ஏலியனுங்க உண்மையிலேயே. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.